என்ன பேசுறானுங்க இவனுங்க எல்லாம்? இங்க இருக்கிறவெல்லாம் மடையன்னு நினைச்சிட்டான் தமிழ்காரலாம். தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் மடையனா? ஜாதி மதம் என்னடா அவங்க ஜாதியும் மதமும்? எல்லாம் மனுஷன்டா, அறிவுட்டவர்களா. ஒழுங்கா இருங்கடா. ஒழுங்கா இல்லைன்னா இன்னும் அனுபவிக்க போறீங்க. பஞ்சமா பாதகத்தை செய்யாதீங்க. அமர்ஷா ஒரு திருடன், மோடி ஒரு திருடன், எல்லாம் பஞ்சமா பாதகம். புரியுங்களா? நீ வேணா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு ஆதரவு, மக்களோட செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பெரும்பான்மையான ஆதரவு திமுகவுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா ஒண்ணு வியாபாரிகள் இருக்காங்க நிறையா, அப்புறம் நடுத்தர மக்கள், அங்க உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், கம்யூனிஸ்ட் பீரியட்ல எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு சுவாமியர்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த ஏரியாவில். ஏன்னா மன்னடி இது மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு திமுக தான் வாக்களிப்பாங்க. தெரிஞ்ச விஷயம். மத்திய தயாநிதி மாறன் அவர் ஜெயிக்க 100% வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய செல்வாக்கு தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வடசென்னை பொறுத்தவரைக்கும் கலாநிதி வீராசாமி அங்க இருக்கிற மெயினான பிரச்சனைனா தண்ணி தான். அங்க இருக்கிற தண்ணி பிரச்சனையை முழுசா சால்வ் பண்ணனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல முக்கியமான என்னன்னா மக்கள் கூட நின்றுருக்காரு. இப்ப எண்ணூர் இஷ்யூ வர்றப்ப இந்த மாதிரி எண்ணூர்ல இருக்கிற ஆலயம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு வட சென்னையில பெருசா இருக்க வேண்டிய பிரச்சனைகள் அவரால் முழுசா பண்ணலைனாலும் தனக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய பலத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை கரெக்டா செஞ்சிருக்காரு. வட சென்னையை பொறுத்தவரை அவருக்கான வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி. நான் வட சென்னை பகுதி, நம்ம இடத்துல மனோ தான் வருவாப்புல. ஆமா, அவர் ஏடிஎம்கேல நிக்கிறாரு. அவரு நல்ல மனுஷன். அவரு ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தாரு. ஏற்கனவே மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. இப்பவும் நல்லது பண்ணுவாரு. அதனால நாங்க அவரை தான் ஆதரிப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணி தான். மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க. இப்ப அதுவும் இன்னும் போக போக நிறைய செய்ய போறாங்க. இப்ப நல்லா செஞ்சிருக்காங்க. பொதுவாக தமிழ்நாடு பூரா 40 அவங்க தான் எல்லா இடத்துலயும். ஆனா பணம் கொடுத்துருக்காங்க ரொம்ப பேரு. மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா நிறைய பணம் கொடுத்துருக்கு. அண்ணாமலை எல்லாம் பணத்தை அள்ளி வீசுறாரு. அவன் சும்மா சொல்றாங்க. அவன் பேச்செல்லாம் நம்பவே கூடாது. அவன் பொய்ய புழுக. அவன் சும்மா பெருமைக்கு பேசுறான். என்ன யாரு நம்புறது? அதாவது ஆடு ஓன அழுதுச்சான். அந்த கதை அவன் கதை. அவன் சும்மா சொல்றான். அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அவன் பணமே கொடுக்கல. பணம் 10,000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு வீட்டுக்கு. அந்த அளவுக்கு பணம் வந்துருச்சு. நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க. கோயம்புத்தூர் பூரா பண விநியோகம் நடந்துருச்சு. புரியுங்களா? அவன் எப்படியும் ஜெயிச்சு ஆகணுங்கிறதுனால பணம் வந்துருச்சு. பணத்தை தான் கொடுத்து இது பண்றாங்க. அங்கேயும் வர முடியாது. எல்லாரும் சொல்றதுங்காண்டி யாருமே கரெக்டா செய்யறது இல்லை. அது பேசி முடிச்சதோட அந்த தெரு பக்கமே வர்றதில்லை யாருமே. ஈவன் நாங்க இப்ப ரீசெண்ட் சைக்ளோன் அப்ப கூட எல்லாம் 3 நாள் நல்லா தண்ணியில இருந்தோம். ஒருத்தரை எட்டி பார்க்கல. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது நாள் 5வது நாள் அவர் கார்ல இறங்கி தண்ணி பட்டுட போதுன்னு பூட் ஷூ போட்டுக்கின்னு அவ்வளவு கேர் எடுத்துன்னு வராங்க. ஆனா மக்களோட அவங்க அந்த இது நம்ம எலெக்ஷன் அப்போ மட்டும் நிக்கிறாங்களே காண்டி மற்ற நேரத்துல மக்களுக்கு உதவியா நிக்கணும்னு யாரும் தோன்றது இல்லை. சும்மா கை காட்டி நமிதாவோ இல்ல யாரோ அந்த அரசியல்ல இருக்கிறவங்க, சினிமால இருக்கிறவங்க, அது மாதிரி ஒரு பிரபலங்களை கூட்டினு ஒரு விளம்பரம் கொடுத்து ஒரு மக்களை கவர்றதுக்கு பாக்குறாங்களே காண்டி. ஆனா ஸ்பீச் என்ன பார்த்தா சீமான் கரெக்டா பேசுறாரு. மற்ற ஆளுங்க மற்ற அரசியல்வாதிகள்லாம் பார்த்தோம்னா கூட சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு இல்லை. அவங்களோட சுயநலம் தான் எல்லாமே. பட் நல்ல ஆளுங்க நல்ல ஆட்சி பண்ணணும்னா இதெல்லாம் சேஞ்ச் ஆகணும். ஒரு கட்சி ஹிந்துசமே ஃபுல்லாவே இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. நம்ம சென்னையில அது கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. எல்லாரும் சேர்ந்தது மட்டும்தான் சென்னை. எந்த மாநிலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் சென்னை எல்லா மக்களும் எல்லா சமூகத்தினரும் இருக்கக்கூடியது. சோ மதவாத கட்சி இங்க எடுபடாது கண்டிப்பா. அதை 100% சொல்லிக்கலாம். பட் கஷ்டப்படுறப்ப யார் உதவுறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சென்னை மக்கள். அண்ணாமலை ஜெயிக்க முடியாது. யாருமே எங்கேயுமே பாரதிய ஜனதா வரவே முடியாது. லாஸ்ட்ல போய் பாரதிய ஜனதா. புரியுங்களா? நான் தமிழர் கூட கொஞ்சம் வருவான். அண்ணாமலை பாரதிய ஜனதா சுத்தமா வாஷ் அவுட் இந்த தடவை. சென்னையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதாவது கவர்னரா இருந்தவங்க தானே தமிழிசை சவுந்தரராஜன். பாரதிய
ஒண்ணுமே கிடையாது. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்க. புரியுங்களா? சுமதி, தமிழச்சி, தங்கபாண்டியனுக்கு தான் செல்வாக்கு. அவங்க டைம் நல்லா இருக்கு. புரியுங்களா? ஜெயவர்தனுக்கு கூட டைம் சரியில்லை. ஜெயவர்தனுக்கு கூட நல்ல பேர் இருக்கு, ஆனா டைம் சரியில்லை. புரியுங்களா? ஆனா இந்த அம்மாவுக்கு நல்ல டைம் ஆயிடுச்சு. டைம் இந்த ஏப்ரல் இந்த எலெக்ஷன் வர டயத்துல அந்த அம்மாவுக்கு நல்ல டைம் ஆயிடுச்சு. அதனால அவங்க தான் வருவாங்க, யாரும் வரமாட்டாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க தான். பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல போட்டியிருக்காரு. அவருக்கு 48% வந்து வாக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லவே இல்லையா? எங்க சொல்லிருக்காங்க? 24% தான் அவங்களுக்கு. நேற்று வந்து தந்தி கருத்து கணிப்புல தந்தியில போடதான் செய்வாங்க. தந்தி போடணும்ல. இன்னைக்கு நீங்க தினமலர்ல பாத்தீங்கன்னா தினமலர்ல வந்து கம்மி தான் போடுவாங்க, 25%. ஏடிபி 24%. அதாவது அண்டப்புழுக அண்ணாமலை இருக்கு. அப்படியே அண்டப்புழுக அண்ணாமலை வந்து என்ன வேணாலும் பேசுவாப்ல. என்ன கையில வானவில்லா திரிக்கிறோமா, திரிக்கிற அதை பண்ற இதை பண்ற பேசுவோம். ஒண்ணுமே நடக்காது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க கோட்டை அது இப்ப இல்ல, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாலும் அவங்க தான். அது தெரிஞ்சுங்க. அடுத்து 2வது வந்து பாரதிய ஜனதா இருக்கிற இடம் தெரியாம ஆயிடும். அப்ப புரியுங்களா? இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும், பாரதிய ஜனதா வராது. ரொம்ப நன்றி. புரியுங்களா? இந்த இடம் ராகுல் காந்தி தான் பிரதமர் நான் சொல்ல மாட்டேன். புரியுங்களா? யார் வேணாலும் இருக்கலாம் இந்திய கூட்டணியில. ஆனா மாறும், நிறைய மாறணும். நிறைய புழுகு. அண்ணாமலைலாம் பயங்கர புழுகுன்னு ஆயிட்டான். அவன்லாம் ஒரு ஆள். அவன் அதை என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அவனை என்ன புழுகுறான் தெரியுங்களா? அவன் நான் காசே கொடுக்க மாட்டோம்மா, ஏன்னா அவங்க மேல குறை சொல்லுவான், இவங்க மேல குறை சொல்லுவான். இதுதான் உனக்கு வேலையா போச்சு. புரியுங்களா? அண்ணாமலைலாம் ஒரு ஆடே கிடையாது, ஆட்டுக்குட்டி. அது இந்த தடவை கசாப் கடைக்கு அனுப்பிச்சிருவாங்க. புரியுங்களா? இந்த தடவை கோயம்புத்தூர்ல பணத்தை கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்ச சொல்ற உண்மையை நான் நேரடியா பார்த்தால் ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓட்டுல பணத்துல கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு பாக்குறான். அப்பயும் ஜனங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து மோடியை வீட்டுக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால போட மாட்டாங்க. அதே நேரத்துல வந்து இந்த தடவை அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னாதான் அவங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து அதிகரிக்கலாம். போன தடவை விட 1 லட்சம் வாக்கு வந்து கூடுதலா கிடைக்கலாம். அதிருப்தியோடைய வாக்குகள் வேணா அவருக்கு வந்து குறையலாமே ஒழிய அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அமலாக்கத்துறை எல்லாத்தையும் இடி, என்ஐஏ, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்னைக்கு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்குது, அது எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனா எல்லாரும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட கலாச்சாரம், பலதரப்பட்ட பண்பாடு, அதுவும் தமிழகத்தின் தலைநகரம். இது வந்து எப்பவுமே கோட்டை வந்து யாருக்குங்கிறது வந்து உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும் இது. அதனால கண்டிப்பா பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அமைப்பு கண்டிப்பா ஜெயிக்கும். என்ன பேசுறானுங்க இவனுங்க எல்லாம்? இங்க இருக்கிறவங்க மடையன்னு நினைச்சிட்டான் தமிழ்காரலாம். தமிழ்நாட்டுல இருக்கவங்க மடையனா? ஜாதி மதம் என்னடா? அவங்க ஜாதியும் மதமும் எல்லாம் மனுஷன்டா, அறிவுட்டவர்களா. ஒழுங்கா இருங்கடா. ஒழுங்கா இல்லைன்னா இன்னும் அனுபவிக்க போறீங்க. பஞ்சமா பாதகத்தை செய்யாதீங்க. அமித்ஷா ஒரு திருடன், மோடி ஒரு திருடன், எல்லாம் பஞ்சமா பாதகாருங்க. புரியுங்களா? நீ வேணா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. மக்களை வஞ்சிக்கிறவன், வாயில வடை சொல்றான், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், என்னத்தை கொடுத்தான் அள்ளி விடுறானே. தேர்தல் அறிக்கையில எலெக்ஷன் வந்தவொடனே அள்ளி விடுறானே. அவ்வளவு வெள்ளத்துல மறந்தாங்களா மக்களுக்கு? என்ன வந்து செஞ்சான்? திண்டல வரானப்ப அப்ப வந்தானா? அதெல்லாம் ஒரு பிரதமர் ஏதோ நம்ம தலையெடுத்து நம்ம இந்தியாவுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் டைம் சரியில்லை. 7.5 சனி இவன் வந்தது. அவன் ஒரு 7.5 அவன். புரியுங்களா? அவன்லாம் வந்து நாட்டுல பிரதமர்னு அவனுக்குலாம் என்ன தகுதி இருக்கு பிரதமர் ஆகிறதுக்கு? என்ன நாளை இங்கிலீஷ்ல பேசிட்டா மூச்சு அப்படின்னு ஹிந்தியில பேசிட்டா போச்சா? அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானா? வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் கொண்டாந்து வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் ஆதார் கார்டும் எலெக்ஷன் கார்டும் கொடுத்துட்டு நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ ஒன்னும் இங்கோட வேலைக்கு ஆகாது. நீ இதோட நீ வீட்டுக்கு போக வேண்டியதான். உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க.